அன்பே சிவம். நடுத்தரில் பாருங்கள், நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாரும், நடுத்தரில் வந்து உக்காந்து நிற்கிறேன். நான் நடுத்தரில் உக்காந்தின்னு முக்கோட்டு சந்தில் உக்காந்தின்னு பூஜை பண்ணி நிற்கிறேன். முதல்ல வந்து ஊதுவத்தி ஏற்ற சொன்னார். ஊதுவத்தி ஏற்றி பூஜை பண்ணின்னு இருந்தேன். அப்புறம் வந்து விளக்கு ஏற்ற சொன்னார். அப்புறம் விளக்கு ஏற்றி பூஜை பண்ணியிருந்தேன். இப்போ கற்பூரம் ஏற்றி பூஜை பண்ண சொல்கிறார். இயற்கை மூலிமா எல்லாம் இயற்கையில் தான் உட்காரணும். நடுத்தரில் உட்காரணும். எல்லாமே விட்டுட்டு நடுத்தரில் வந்து உட்காந்தின்னு பூஜை பண்ணும்போது இறைவனை நம்ம வந்து இயற்கை மூலிமா அடையலாம். போயிட்டு ஒரு கூடாரத்தில் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கின்னு நம்ம உட்காந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்காது. இறைவனே அடைய முடியாது. நீங்களாம் இறைவனை அடைய தேவையில்லைன்றாங்க. ஆனால் நான் எவ்வளோ வலியப்படுறேன்னு தெரியுமா? மக்களுக்கோசம் நான் வலியப்படுறேன். இறைவன் இருக்குதுன்ற உணர்த்தத்துக்கோசம் இவ்வளோ வலியப்பட்டுன்னுக்கிறேன். எல்லாரும் தவறான நிலையில் போகிறீங்க, தவறான சிந்தனையில் போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் நான் வந்து இவ்வளோ வலியப்படுறேன். ஒரு தாய் வந்து தாயை அழிச்சிக்கின்னு குடும்பத்தை வாழ வைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி என்னை அழிச்சிக்கின்னு குடும்பம் நான் வந்து உலகத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒரு யூசுனாத பொருளாக மாறி இறைவன் எப்படி இருக்கிறாரு பார்க்கறதுக்கோசம் நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன். என்னை அர்ப்பணித்து உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு, உலகத்துக்கு இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு நான் என்னை அழிச்சின்னு நான் நடுத்தரில் வந்து ஐயா என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு இறைவன் இப்படி தான் இருக்கிறாரு, இப்படி தான் இது பண்ணுறாரு. ஆனால் வந்து நான் இதுவெல்லாம் காட்டுறது மேலோட்ட காட்டின்னுக்கிறேன். ஆனால் நான் உள்ளே பயங்கரமான வலியெல்லாம் அனுபவிச்சுன்னுக்கிறேன். நான் வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாத்தையுமே இல்லாத நான் கஷ்டப்பட்டுன்னுக்கிறேன். அவர் எவ்வளோ பயங்கரமான வலியெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது. சும்மா இப்படி உக்காந்தின்னு இப்படின்னா அது வந்து என்னன்னா லாஸ்ட்டு முடிவு தான் அது. ஆகாயத்தை பார்த்து நம்ம வந்து கடவுளே நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணுறது தான் நீங்கள் சொல்கிறது. அந்த ஆசி யோகத்தில் கண்ணை எடுத்துகிட்டு போய் ஆகாயத்தில் பார்க்குறது. ஆனால் வந்து உடம்பாலையும் உணர்வாலையும் எல்லாத்தாலேயும் வலி கொடுத்து எங்களை வந்து இறைவனை அடைய வைக்கிறதுக்கு பெரிய இது போராட்ட காலத்தை தான் நான் சந்தித்து நிற்கிறேன். போராட்ட காலம் கடலில் போய் விழுந்துட்டா எப்படி நீஞ்சி வருவாங்களோ அந்த மாதிரி தான் நான் வலியை அனுபவிச்சுக்கின்னு பயங்கரமான வலி. அதெல்லாம் அது வந்து தாங்கக்கூடிய வலியே கிடையாது. ஒரு தாய் குழந்தைய பெற்றெடுக்கிற வலி அது. ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தைய எப்படி பெற்றெடுத்து எப்படி வராங்க வெளியே அப்படின்னு தான் தெரியும். அது மாதிரி வலியை அனுபவிக்கிறது தான் வந்து நம்ம வந்து இறைவனை நாடுறது. அதுக்கு தான் வந்து இறைவனை நாடாதீங்க. நீங்கள் வந்து இறைவன்கிட்ட அருள் வாங்கிக்கின்னு நீங்கள் வந்து நல்லது உலகத்துக்கு செய்யுங்க. நல்ல சந்தோஷமாக இருங்க உலகத்துக்கு. இறைவனெல்லாம் நீங்கள் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது அதுக்கு தான் சொல்கிறது. நான் இறைவனை நீங்கள் அடைய வேண்டியதில்லை. இறைவன்கிட்ட அருளை வாங்கிக்கின்னு நல்ல மாதிரி உலகத்துக்கு நன்மை செய்யுங்க. விலங்கினத்துக்கு நன்மை செய்யுங்க. நல்ல இயற்கைக்கு நன்மை செய்யுங்க. மனசாட்சி பிரகாரம் இருங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியாக இருங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறது. இயற்கையில் தான் இறைவன் இருக்கிறாரு. அதனால தான் பாருங்க, என்னை நடுத்தரில் நானும் வந்து உட்கார்றதுக்கு விரும்பலை. ஆனால் இறைவனே என்னை வந்து நீ இறைவன்ட்டு வந்து இறைவனுக்கு பிரசாதமாக நீ மாறிட்ட அப்படின்னு என்னை இறைவனை இங்கே உட்கார வச்சுட்டார் நடுத்தரில். நான் வந்து அதை சொன்னேன். அப்போத்துலேருந்து இந்த மாதிரி நடுத்தரில் தான் உக்காந்துன்னுக்கிறேன். நீங்கள் வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். என்ன இந்த இடத்துல வந்தால் பார்க்கணும். நான் வந்து நடுத்தரில் உக்காந்துன்னு பூஜை பூஜைன்னா அதை பற்றி தான். கற்பூரம் ஊதுவத்தி இதான் பூஜை ஆகாயத்தை பார்த்து கூட நான் பண்ணலை. நான் பாட்டுன்னு சுவான்னு உக்காந்துன்னு பூஜை பண்ணின்னுக்கிறேன். இதில் வந்து எங்கே வந்து தவறானது நடக்குது. நீங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காந்திங்கன்னு பூஜை பண்ண வேண்டியதில்லை. முதல்ல அங்கே பண்ண ஒலையை பார்த்தேன். இப்போ இங்கே வந்து பண்ணின்னுக்கிறேன். ஆனால் வந்து உள்ளே ஒரு வலி அனுபவிக்கிறேன் நான். அந்த வலியை வந்து சொல்ல முடியாது. அது வந்து உணர்தான் முடியும். அதான் தாய்கிட்ட தான் கேட்கணும். அதை நீங்கள் உங்கள் தாய்கிட்ட கேட்கணும். மனைவி கிட்டே கேட்டிங்கன்னா
அந்த வலியோட உணர்வு 10 மாதம் குழந்த சுமந்தாங்க பாரு, அந்த வலியை வந்து தாய் தான் உணர முடியும். அதே மாதிரி தான் நான் ஒரு தாயாக இருந்து என்னை அழிச்சின்னு உலகத்துக்கு இறைவன் இப்படி தான் இருப்பாருன்றதை நான் காட்டுறதுக்கு என்னை அழித்து நடுத்தரில் உட்காந்துன்னு உங்களுக்கு காட்டுறேன். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், இறைவன் ஆலயம் செல்வோம், சித்தர் ஆலயம் செல்வோம். அன்பே செய்வோம். இப்போ வந்து இயற்கையை வணங்க சொல்லுன்னு அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ இது பூமி, இது நெருப்பு, இது காற்று, இது புகை மூலயமா வருது காற்று. அப்புறம் தண்ணியை வச்சுக்கின்னு வணங்குறோம் வீட்டில். அப்போ வந்து இது 4மே தான் பஞ்சபூதங்கள். அது வந்து அதில் நம்ம ஐக்கியம், பஞ்சபூதத்தில் நம்மளும் ஒருத்தர் ஐக்கியம். ஒன்று வந்து நிலம், நெருப்பு, காற்று, தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சா அது வந்து 4 வந்துடுது. அது வந்து அந்த உணர்வெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இங்கே வச்சு அதை நம்ம வந்து சுவாசித்து அதை இது பண்ணும்போது நம்ம பஞ்சபூதமாக மாறி உலகத்துக்கு நன்மை செய்யறது. இதுதான் கடவுள். இது முதல்ல நிலம், இது நெருப்பு, இது காற்று, தண்ணி வச்சா அது நீர். அப்போ வைக்கும்போது இந்த 3 4த்தையும் தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம். அப்போ விளக்கேற்றும் போது அதில் தான் நம்மளுக்கு பஞ்சபூதம் வருது. பஞ்சபூதத்தை நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம உணர்கிறோம், வீட்டில் அவங்கவுங்க வீட்லேயும் உணர்கிறோம். அப்போ உணரும் போது தான் இறைவன் வந்து நம்மளுக்குள்ளே வராரு. இதுதான் இறைவனை சொல்லிக்கின்னு இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சிக்காத சாமியாரிடம் போய்
ரொம்ப துன்பங்கள் படுறீங்க. கடவுள் வந்து உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாருன்றது இது மூலியமாகவே அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்தினாவே இறைவனை நீங்கள் அடையலாம். அன்பே சிவம், நல்லதே செய்வோம், இறைவனால் போவும், சித்தராலே போவும்.